அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு ரூபாய் நோட்டுகள் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் கடந்த 2016ஆம் ஆண்டு ரூபாய் 1000 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார். இதையடுத்து புதிதாக ரூபாய் 500 கொண்டு வரப்பட்டது. அதே போல 1000 ரூபாய் நோட்டுக்கு பதில் ரூபாய் 2000 நோட்டு அச்சடிக்கப்பட்டது. தற்போது 2000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இல்லை. இந்நிலையில் ரூபாய் நோட்டுகள் விஷயத்தில் ரிசர்வ் வங்கி புதிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளது. அதன்படி இந்தியாவில் பிளாஸ்டிக் அல்லது பாலிமர் நோட்டுகளை அறிமுகம் செய்ய ஆர்பிஐயின் நோட்டு அச்சடிக்கும் நிறுவனம் உலகளவிய நிறுவனங்களிடம் இருந்து பாதுகாப்பான பாலிமர் தாள்களை வழங்குவதற்காக விண்ணப்பங்களை கோரியுள்ளது. இந்த நிறுவனங்கள் நவீன பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட பாலிமர் தாள்களை தயாரிக்க வேண்டும். எதிர்காலத்தில் இந்த தாள்களை பயன்படுத்தி இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும். பொதுமக்கள் தினந்தோறும் காய்கறி கடை முதல் பஸ்ஸில் பயணம் வரை அதிகமாக பயன்படுத்துவது 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் ஆகும். அதனால்தான் இந்த நோட்டுகள் மிக சீக்கிரமாகவே அழுக்காகி விடுகின்றன, சீக்கிரமாகவே கிழிந்து விடுகின்றன. இப்படி கிழிந்த நோட்டுகளுக்கு பதிலாக புதிய நோட்டுகளை அச்சடிக்க அரசுக்கு ஆண்டுதோறும் 4875 கோடி ரூபாய் வரை செலவாகிறது. காகித நோட்டுகளை போலவே கள்ள நோட்டுகளை தயாரிப்பதும் இப்போதெல்லாம் மார்க்கெட்டில் அதிகமாகிவிட்டது. கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 2.5 லட்சம் கள்ள நோட்டுகள் பிடிபட்டுள்ளன. ஆனால் புதிதாக வரவிருக்கும் பிளாஸ்டிக் நோட்டுகளை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் யாராலும் போலியாக அச்சடிக்க முடியாது. தண்ணீரில் நடந்தாலும் இது கிளியாது. காகித நோட்டை விட 6 மடங்கு அதிக காலம் உழைக்கும் என்பதால் அரசின் அச்சடிப்பு செலவும் மிச்சமாகும். அதனால்தான் தற்போது டெண்டர் விடப்பட்டுள்ளது. 20 மற்றும் 10 ரூபாய் நோட்டுகளை தான் அதிகமாக எல்லோருமே பயன்படுத்தி டேமேஜ் ஆவதால் முதற்கட்டமாக இவைகளை பிளாஸ்டிக் நோட்டுகளாக மாற்றி சோதனை செய்ய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நாணய தயாரிப்பு ரகசியங்களை கருத்தில் கொண்டு ரிசர்வ் வங்கி இந்த டெண்டரில் ஒரு முக்கிய நிபந்தனை விதித்துள்ளது. இந்த பிளாஸ்டிக் நோட்டுகளை தயாரிக்கும் பணியில் சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் நிறுவனங்களோ அங்குள்ள மூலப்பொருட்களோ அல்லது அந்த நாடுகளை சேர்ந்த ஊழியர்களோ எந்த காரணத்தை கொண்டும் சம்பந்தப்படக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி தெளிவாக நிபந்தனை விதித்துள்ளது. புதிய பிளாஸ்டிக் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்தாலும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. இப்போது உங்களிடம் இருக்கும் பழைய காகித 10-20 ரூபாய் நோட்டுகள் எப்போதும் போல செல்லும். கடைகளில் பழைய காகித நோட்டுகளும் புதிய பிளாஸ்டிக் நோட்டுகளும் இணையாக செல்லும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்த 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளுக்கான சோதனை முயற்சி முழு வெற்றி பெற்ற பிறகு நாட்டின் மற்ற மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளையும் பாலிமர் எனப்படும் பிளாஸ்டிக் தாள்களுக்கு மாற்ற ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய நாணய சந்தை முழுவதும் கள்ள நோட்டுகளே இல்லாத பாதுகாப்பான சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.